இறைவன் முன்னிலையில் எனது வாழ்க்கையை தூய்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் நடத்தி செயல்படுவேன் என உறுதியெடுக்க விளைவிக்கும் அனைத்து செயல்களில் இருந்தும் விளைவிக்கக்கூடிய அல்லது நான் எடுக்கவோ மாட்டேன். இந்த சக்திக்கு உட்பட்டு மேம்பாட்டிற்கும் நான் பாடுபடுவேன். நான் பணியில் இருக்கும் பொழுது எனக்கு தெரிய எனது முழு மனதுடன் மருத்துவர் என்னோட ஃபேமிலியில் மேக்ஸிமம் பேர் டாக்டர்ஸாக தான் இருக்காங்க. அதனால் எனக்கு வந்து நர்ஸஸோட தொடர்பு புதுசாக இல்லை. ஆல்தோ இன்டைரக்டாக வந்து நிறைய அவங்கக்கிட்ட ஸ்டோரிஸ் கேட்டிருக்கேன். இப்போது இதை பற்றி நம்ம பேசினாலும் அவங்க எப்போவுமே வந்து நர்ஸஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க தான் பேக் போன். மேடமும் சொன்னாங்க ரிதம் பேக் போன் நிறைய பேரில் நம்ம கூப்பிட்றோம். ஸோ உங்களோட ப்ரொஃபஷனோட இம்பார்ட்டன்ஸ் நாட் ஓன்லி டு தி மெடிக்கல் ஃபீல்ட் பட் ஆல்சோ ஃபார் தி சொசைட்டி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நேற்றுக்கு வந்து இந்த நர்சஸ் டே பற்றி ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேலோட ஹிஸ்ட்ரி பற்றி நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து இந்த கிரிமியன் வாரில் அவங்கள கூப்பிடும்போது அந்த ஏரியாவோட அந்த வார் இருக்கிற ஏரியாவில் அந்த சோல்ஜர்ஸோட டெத் ரேட், அவங்க இன்ஜர்ட் சோல்ஜர்ஸோட டெத் ரேட் வந்து 42% இருந்தது. அவங்க போய் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி சரி பண்ணதுக்கப்புறம் இந்த டெத் ரேட் வந்து 2% குறைஞ்சிருச்சு. ஸோ ஒரே ஒரு லேடி அவங்களோட இம்பேக்ட் இன் சேவிங் லைஃப்ஸ் இந்த அளவுக்கு வந்து அவங்களால செய்ய முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து நர்சிங் ஆஸ் அ ப்ரொஃபஷன் வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பெரிய லெவலில் வந்து இது ஒரு மேஜர் ப்ரொஃபஷனாக மாறிடுச்சு. நமக்கு இன்னொரு தமிழ்நாடுல இருக்கும்போது நம்ம வந்து இன்னொரு பெருமை நமக்கு இருக்குது. தமிழ்நாடுவோட பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் 6%. நர்சிங் ரிஜிஸ்டர்ட் நர்சிங் ப்ரொஃபஷனல்ஸ் பார்க்கும்போது தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் வந்து 15%. ஸோ 6% பாப்புலேஷனை வச்சுட்டு நம்ம வந்து நேஷ்னல் லெவலில் 15% கான்ட்ரிபியூஷன் டு நர்சிங் ப்ரொஃபஷன் கொடுக்குறோம். இது ஒரு பெருமையான விஷயம். இதில் இன்னொரு வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மேஜர்லி ஒரு ஃபீமேல் ட்ரிவன் ஃபீமேல் டாமினேட்டட் ப்ரொஃபஷன். 95%க்கு மேலே வந்து ஃபீமேல் நர்ஸஸ் தான் இருப்பாங்க. தட் ஷோஸ் பேசிக்கலி வெனெவர் வி டாக் அபவுட் கேர் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கும் போது நமக்கு 2 நினைவு தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து மதர் கேர் அப்படி சொன்ன உடனே நமக்கு மதர் அப்படின்னு ஒரு நமக்கு மனசில் வரும். செகண்டை பார்த்தோம்னா நமக்கு நர்ஸஸ் தான் வரும். இன்னொரு வந்து கோயின்சிடென்ட்லி 2 days பேக் தான் மதர்ஸ் டே இருந்தது. அதுக்கு 2 daysக்கு அப்புறம் தான் நர்ஸஸ் டே இருக்குது. ஸோ it shows how important the care is for the patient. நம்ம ஒரு பேஷண்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு 10% ஆஃப் த டைம் தான் நம்ம டாக்டர் கூட இருக்கோம். மற்ற 90% ஆஃப் த டைம் வந்து நம்ம நர்ஸஸ் கூட தான் பேசுகிறோம். ஸோ ஒரு பேஷண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் விட்டு அவர் வெளியில் போகிறாருன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட வந்து இந்த சர்வீஸ் குவாலிட்டியோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் அது நர்ஸஸோட பிஹேவியர் நர்ஸஸோட அவரை கூட பேசினதை வச்சு தான் அவர் வந்து ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ
என்னை பொறுத்தவரையில் இந்த ஹாஸ்பிட்டல் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் சர்வீஸோட பப்ளிக் பர்செப்ஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நர்ஸஸோட ஒர்க் அண்ட் அவங்களோட ஹார்ட் ஒர்க் வச்சு தான் இவ்வளோ பெரிய பேர் வந்து தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டமுக்கு கிடைச்சிருக்கு. நம்மளோட மேஜர் இண்டிகேட்டர்ஸ் தமிழ்நாடு வந்து எப்போவுமே ஹெல்த் எஜுகேஷனில் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கும் நம்ம நேஷ்னல் லெவல்லே. ஸோ கேரளா, தமிழ்நாடு, ஹிமாச்சல் இந்த ஸ்டேட்ஸ் தான் எப்போவுமே டாப்பில் இருக்கும். எந்த ஃபேக்டர் நீ எந்த மெட்ரிக் பார்த்தாலும் அது மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டாக இருக்கட்டும், IMR இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட், அண்டர் 5 மார்ட்டாலிட்டி எல்லாத்துலேயும் வந்து நம்ம டாப் 5ல இருக்கோம். அகெயின் இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஹார்ட் ஒர்க் அண்ட் தி கண்டினியூயிங் சர்வீஸ் ஆஃப் தி நர்சிங் அண்ட் தி மெடிக்கல் ப்ரொஃபஷன். So although we are in the top 3 in the country in most of the things, but there is still a lot to do. Still வந்து நமக்கு ஒரு 35 is the maternal mortality rate. So any preventable death is something that we should try to avoid. I am sure with all of your contribution and all of your efforts, we will go towards a future where there is 100% institutional deliveries, there is zero preventable deaths, there is minimum infant mortality to the utmost to the global standards. It is possible only with all of your help. Kadasiya vandu as Nursing Day, it is also my responsibility as the district collector to give you the confidence and the encouragement that if you have any problems, any issues, you can bring it to my knowledge at any point of time through your office bearers or yourself. You can come. We will try to resolve whatever are the ground level problems. I will definitely try to listen to you and try to resolve all of those issues. Thank you very much. My best wishes, John.